வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நாம் இந்த வீடியோவில் என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் வரலாறுலேருந்து பாடம் 1 தான் பார்க்க போகிறோம். பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை. ஸோ இந்த பாடத்தில் சிந்து நாகரிகம் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடத்தில் நாம் கற்காலங்கள்லாம் எப்படி தோன்றினது, அந்த கற்காலத்தில் என்னென்ன காலங்கள் இருந்துச்சு. ஸோ முதல்ல நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து வடிவம் தோன்றதுக்கு முன்னாடி காலத்தை வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு சொல்லுவோம். ஸோ அந்த வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம், இந்த மாதிரி 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அப்படியும் பார்த்தா வரலாற்றில் மிகவும் தொன்மையான காலம்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா பழங்கற்காலத்தை தான் சொல்லுவோம். அந்த பழங்கற்காலத்தையும் 3 வகையாக பிரிச்சிருப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம். எப்படி? கீழ்பழங்கற்காலம், அது பார்த்தீங்க அப்படின்னா 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிமு 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து கிமு 60,000 ஆண்டுகள் வரைக்குமே நமக்கு கீழ்பழங்கற்காலம் இருந்ததாக பார்த்துருப்போம். அடுத்ததாக இடைப்பழங்கற்காலம். ஸோ இடைக்கற்காலத்தை பற்றியும் பார்த்தோம், இடைப்பழங்கற்காலத்தை பற்றியும் பார்த்தோம். இடைப்பழங்கற்காலம் அப்படிங்கிறது நமக்கு கிமு 3,85,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் அதிலிருந்து அப்படியே குறைஞ்சு 40,000 ஆண்டுகள் வரைக்கும் இடைப்பழங்கற்காலம் இருந்ததாக பார்த்துருப்போம். அது முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு மேல் பழங்கற்காலம்னு ஒன்று இருந்தது. அந்த 40,000 ஆண்டுகள்லேருந்து அதுக்கப்புறமா கீழே 10,000 ஆண்டுகள் குறைஞ்சு வந்தது. அதெல்லாம் முடிச்சு தான் நமக்கு இடைக்கற்காலம்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த பழங்கற்காலத்தையே 3 விதமாக பிரிச்சிருப்பாங்கன்னு பார்த்துருப்போம். அந்த 3 முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு இடைக்கற்காலம்னு ஒன்று வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு இறுதியாக தான் புதிய கற்காலம்னு வந்திருக்கும். புதிய கற்காலம் வரைக்குமே நம்ம பார்த்துருப்போம். புதிய கற்காலத்தை முடிச்சுட்டு தான் சிந்து நாகரிகம். ஸோ சிந்து நாகரிகத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு அச்சூழியன் பார்த்துருப்போம். அதாவது நாகரிகம் நிலவியதாக கண்டறியப்பட்ட முதல் இடம் அப்படின்னா அச்சூழியன். அந்த அச்சூழியனை வந்து அச்சூழியனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அச்சூழியன்கிறது ஒரு இடம். ஸோ அது ஹராப்பாங்கிறது ஒரு இடம். இதெல்லாம் வந்து நாகரிகம் நிலவியதாக கண்டறியப்பட்ட முதல் இடம்னு பார்த்துருப்போம். நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பழங்கற்காலத்திலிருந்து முதல்ல கீழ்பழங்கற்காலம், அதுக்கப்புறம் அந்த காலத்தோட பண்பாடு, அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள், அங்கே அந்த கீழ்பழங்கற்காலம் எங்கேயெல்லாம் பரவி காணப்பட்டுச்சு, கீழ்பழங்கற்காலத்தோட கால வரிசை என்ன, அங்கே வந்த ஹோமினினா யார், நமக்கு மனித மூதாதையர்களை தான் நம்ம ஹோமினின்னு சொல்லுவோம். அவங்க மனித தோற்றத்துக்கு ஒத்தவர்களாக தான் இருப்பாங்க. நம்ம இப்போ இருக்கிற நவீன மனிதர்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால தான் நம்ம அவங்கள என்னன்னு சொல்லுவோம், ஹோமினின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, நமக்கு முதல்ல மனித இனம் தோன்றினது அப்படிங்கிறது, நமக்கு மூதாதையர்கள் தோன்றினது எங்கே தோன்றினாங்க, ஆப்பிரிக்காவில். ஸோ அந்த ஆப்பிரிக்கா அங்கேருந்து வெளியே வந்த முதல் இனத்தை ஹோமோ எரெக்டஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றின மனிதர்களை ஹோமோ செப்பியன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம போன பாடத்தில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். அதே மாதிரி நமக்கு புதிய கற்காலம் அப்படிங்கிறது தொடங்கினதுக்கு அப்புறம் தான் மெஹர்கர் வந்துச்சு. மெஹர்கரில் என்னென்ன காலம் இருந்ததுன்னு பார்த்துருப்போம். மெஹர்கரே பார்த்திங்க அப்படின்னா 3 பண்பாட்டு காலம் இருந்திருக்கும். 7000 5500 வரைக்கும் ஒன்று இருந்திருக்கும். 2ஆம் காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா 5500 4800 வரைக்கும் இருந்திருக்கும். 3ஆம் காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா 4800 3500 வரைக்கும் இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து புதிய கற்காலத்தில் வந்த பகுதிகள் அப்படிங்கிறதுக்காக மெஹர்கர் பற்றி பார்த்துருப்போம். இதெல்லாம் நம்ம போன வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டது. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சிந்து நாகரிகம் மட்டும் தெரிஞ்சுக்க போகிறோம். சிந்து நாகரிகம். ஸோ நமக்கு சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது இந்தியாவோட துணைக்கண்டத்தில் வடமேற்கு பகுதியில் கிமு 3300 கிமு 1300 வரைக்கும் செழித்தோங்கிய ஒரு தொன்மையான நகர நாகரிகம். நமக்கு நகர நாகரிகம் அப்படிங்கிறது இங்கே தான் தோன்றுறது. ஸோ அதனால தான் நம்ம தொன்மையான நகர நாகரிகம்னு சொல்கிறோம் சிந்து சமவெளி நாகரிகத்தை. இந்த நாகரிகம் அப்படிங்கிறது எதனால நகர நாகரிகம்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த இடம் அப்படிங்கிறது நமக்கு மேம்பட்ட நகர அமைப்புகளையும் நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்களும் மற்றும் மேம்பட்ட வடிகால் அமைப்புகளாகவும் அறியப்படுது. ஸோ இப்போ இருக்கிற சிட்டி இந்த பிளானிங்கில் இருக்கா அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. சென்னையில் வந்து டிசம்பரில் வெள்ளம் வந்தோடனே தெரிஞ்சிடும் நமக்கு எப்படி இருந்தது அப்படின்னு. ஸோ ஆனால் அப்போது அவங்க வந்து ரொம்ப பிளான் பண்ணி கட்டினாங்க அந்த நகர நாகரிகத்தை. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே முதலாக
இந்தியாவிலேயே முதலாக திட்டமிட்ட நகரங்கள் தோன்றி நகரமயமான பண்பாடுகளுக்கு அடையாளமாக அமைஞ்சது அப்படிங்கிறதுனால தான் சிந்து நாகரிகத்தை முதற்கட்ட நகரமயமாக்கத்தோட சின்னம் அப்படின்னு சொல்கிறோம். சிந்து சமவெளி அப்படின்னு நமக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அதனோட பேரை சிந்து நதி பள்ளத்தாக்கில் கண்டுபிடிக்கப்பட்டதுனால தான் அந்த பேரை நாம் சிந்து சமவெளின்னு சொல்லி வச்சுருக்கோம். இந்த நாகரிகம் சிந்து நதி மற்றும் அதன் கிளை நதிகளால் சூழப்பட்ட பகுதியில் செலுத்து வளர்ச்சி அடைஞ்சதுனால தான் சிந்து சமவெளின்னு பேர் வச்சுருக்கோம். அப்போ தான் அதனால தான் இந்த பேர் இதுக்கு பொருத்தமாக இருந்திருக்குன்னு வச்சுருக்காங்க போல். அந்த சிந்து நதி பள்ளத்தாக்கிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுனால இந்த நகரம் பார்த்திங்க அப்படின்னா ஹராப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ போன்ற முக்கிய நகரங்களில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நகரங்கள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹராப்பாவாகட்டும் மொஹஞ்சதாரோ ஆகட்டும் எல்லாமே சிந்து நதியோட படுக்கையில் அமைந்திருந்த பகுதிகள் அப்படிங்கிறதுனால இந்த நாகரிகத்துக்கு சிந்து சமவெளி நாகரிகனும் அது கண்டுபிடிக்கப்பட்ட முதல் பகுதி அப்படிங்கிறதுனால ஹராப்பா நாகரிகனும் இதை சொல்லலாம். சிந்து சமவெளி முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது ஹராப்பாவில். ஸோ அதை ஹராப்பா நாகரிகனும் சொல்லலாம், சிந்து சமவெளி நாகரிகனும் சொல்லலாம். இது சிந்து நதி பள்ளத்தாக்கில் கண்டுபிடிக்கப்பட்டதுனால இந்த நாகரிகத்துக்கு இப்படி ஒரு பேரை நாம் வச்சுருக்கோம். ஸோ சிந்து நாகரிகம் அப்படிங்கிறது உச்சத்தில் இருந்த காலத்திலேயே இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா பிற பகுதிகளில் இடைக்கற்காலம் மற்றும் புதிய கற்காலம் போன்ற பழைய கிராம பண்பாடுகள் இருந்துச்சு. சிந்து நாகரிகம் ஒட்டுக்கா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இல்லை. இந்தியாவோட பிற பகுதிகளில் இடைக்கற்காலம் மற்றும் புதிய கற்காலம் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பழைய கிராம பண்பாடுகளும் நிறைவேற்றிருந்த இடம்தான். இது பெயரிடும் முறை ப்ளஸ் படிநிலைகள் காலவரிசை இதை பற்றி பார்க்க போகிறோம். சிந்து நாகரிகம் தோன்றிய பகுதி அப்படின்னு பார்த்தா இந்தியாவோட வடமேற்கு பகுதி மற்றும் பாகிஸ்தானை சொல்லலாம். கிமு 3000 காலப்பகுதியில் தோன்றிய நகரங்களோட மொத்த அந்த நாகரிகத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா சிந்து நாகரிகம் தான் சொல்லுவோம். சிந்து நாகரிகம் தான் சொல்லுவோம். ஹராப்பா நாகரிகம் அதாவது சிந்து நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதலாவது இடம் அப்படிங்கிறது ஹராப்பா தான். ஏன் அப்படின்னா சிந்து நாகரிகம்னா எப்படி அந்த கரெக்டான சிட்டி இருக்கணும், பிளானிங் கரெக்டாக இருக்கணும், அதை தான் நாம் சிந்து நாகரிகம்னு சொல்லுவோம். அப்படி இருந்தது கரெக்டாக கண்டுபிடிச்ச இடம் முதல் இடம் அப்படிங்கிறது ஹராப்பா தான். அதனால தான் நம்ம சிந்து நாகரிகத்தை ஹராப்பா நாகரிகம்னு சொல்கிறோம். ஹராப்பா நாகரிகம் அப்படிங்கிறது திடீர்னு ஒரே நாளில் தோணுது கிடையாது, ஒரே நாளில் சிட்டி வராது. ஃபஸ்ட்டு கிராமம் இருந்திருக்கும், கிராமத்துலேருந்து டெவலப் ஆகி தான் சிட்டி வந்திருக்கும். அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஹராப்பா அப்படிங்கிறது திடீர்னு ஒரே நாளில் தோன்ற இடம் கிடையாது, நாகரிகம் கிடையாது. இந்த பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா புதிய கற்காலத்தோட கிராமங்களோட தொடக்கம் இருந்திருக்கும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா மெஹர்கர் பகுதி அப்படிங்கிறது ஏறத்தாழ கிமு 7000 கணிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதிலிருந்து தான் நமக்கு அப்படியே டெவலப் ஆகி ஹராப்பா நாகரிகம் அப்படிங்கிறது வந்திருக்கு. கிராமத்திலிருந்து அப்படியே டெவலப் ஆகி தான் நமக்கு சிட்டிங்கிறது வந்திருக்கு. அப்படி சிட்டி அப்படின்னு நம்ம அதை சொல்லணும் அப்படின்னா அதுக்கான இதெல்லாம் ஒழுங்காக இருந்திருக்கு. அந்த நகரங்கள், அந்த கட்டட அமைப்புகள், ஸ்ட்ரீட்டு, வடிகால் போகிறது, ட்ரைனேஜ் இது எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கு. அதனால தான் அதை டெவலப் பண்ணதுக்கப்புறமா அது சிந்து நாகரிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஹராப்பா நாகரிகத்தோட காலப்பகுதி மற்றும் படிநிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா தொடக்க கால ஹராப்பா அப்படிங்கிறது 3000 2600 வரைக்கும் இருந்திருக்கு. முதிர்ச்சி ஹராப்பா அப்படிங்கிறது 2600 1900 வரைக்கும் இருந்திருக்கு. பிற்கால ஹராப்பா அப்படிங்கிறது 1900 1700 வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ இந்த 3 நிலையிலையும் தான் ஹராப்பா இருந்திருக்கு. முதிர்ச்சி ஹராப்பா காலகட்டத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 2600 1900 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நகர பண்பாட்டோட கூறுகள் எல்லாம் மிகுந்தவையாக இருந்திருக்கு. அதாவது டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நகரத்தில் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. எந்த ஹராப்பா காலத்தில் அப்படின்னா முதிர்ச்சி ஹராப்பா காலத்தில் 2600 1900 வரைக்கும். முதிர்ச்சி காலத்துக்கு பின்னாடி பிற்கால ஹராப்பா இருக்கு இல்லையா, 1900 சொன்னது கிமு 1900 1700 பார்த்தோம் இல்லையா, அது அந்த ஹராப்பா நாகரிகம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான காரணத்தை நம்ம இறுதியில் தெரிஞ்சுக்கலாம். 1826 ஹராப்பாவுக்கு முதல்ல வருகை தந்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேஷன். ஸோ இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹராப்பாவுக்கு முதல்ல வருகை தந்தவர். அடுத்ததான் 1831 அம்ரி என்ற ஹராப்பா பண்பாட்டோட தொடர்புடைய இடத்துக்கு
அலெக்சாண்டர் பர்னஸ் வந்திருக்காரு. முதல்ல நமக்கு 1826 ஹராப்பாவுக்கு வருகை தந்தவர் சார்லஸ் மேஷன். அதுக்கப்புறமா ஹராப்பா பண்போடு தொடர்புடைய இடம் அப்படிங்கிற சொல்லப்படுற அம்ரி, அதுக்கு 1831 அலெக்சாண்டர் பர்னஸ் வந்திருக்காரு. நமக்கு ஹராப்பா அழிக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா லாகூர்லேருந்து முல்தான் வரைக்கும் ரயில் பாதை அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹராப்பாவை அழிச்சிருக்காங்க. அந்த பகுதி அழிக்கப்பட்டிருக்கு. காரணம் இதுதான், லாகூர்லேருந்து முல்தான் வரைக்கும் ரயில் பாதை அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பகுதியெல்லாம் அழைச்சிட்டாங்க. முதல்ல ஹராப்பா முத்திரையை கண்டுபிடிச்சவர் இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையில் முதல் அளவையாளராக இருந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் ஹராப்பாவோட முத்திரை இருக்குது அப்படிங்கிறதையே கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அலெக்சாண்டர் பர்னஸ் அம்ரி அப்படிங்கிற இடத்துக்கு வந்தவர். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் முத்திரை இருந்ததை கண்டுபிடிச்சவர், ஹராப்பா முத்திரை இருந்ததை கண்டுபிடிச்சவர். ஸோ அலெக்சாண்டர் கன்னிங் நமக்கு யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையாளர். அலெக்சாண்டர் கன்னிங்க்கும் அலெக்சாண்டர் பர்ன்ஸுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும், கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. கன்னிங்ஹாம் ஹராப்பாவை பார்வையிட்ட ஆண்டுகள் அப்படின்னா 1853, 1856, 1875 இந்த காலகட்டத்திலெல்லாம் கன்னிங்ஹாம் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஹராப்பாவை பார்வையிட்டிருக்காரு. ஹராப்பாவோட முக்கியத்துவத்தை உணர்த்தி ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். ஸோ சர் ஜான் மார்ஷல் யாருன்னு நமக்கு தெரியும். இப்போ தான் ரீசெண்டாக பார்த்துருப்போம், முதல்வர் அவர்கள் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய அரசு அருங்காட்சியகத்தில் வளாகத்தில் அவருக்கு திருவுருவ சிலை திறந்திருப்பார். மார்ச் மாதத்தில் அவரோட பர்த்டே வந்திருக்கும். ஸோ அவருக்கு திருவுருவ சிலையெல்லாம் திறந்திருப்பாங்க ஒரு 50 லட்சம் செலவில். நீங்கள் செய்திகளில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹராப்பாவோட முக்கியத்துவத்தை உணர்த்தி ஆய்வு நடத்துறதுக்கு காரணமாக இருந்தவர். சர் ஜான் மார்ஷல் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தொல்லியல் துறையோட இயக்குநராகவும் பொறுப்பேற்றவர். அவரது முயற்சியால் தான் ஹராப்பாவில் முதல் முறையாக திட்டமிட்ட அகழாய்வு அப்படிங்கிறது நடந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 1940களில் ஹராப்பாவோட அகழாய்வு செஞ்சவங்க யார் அப்படின்னா REM வீலர். இவர் 1940களில் அகழாய்வு செஞ்சார் ஹராப்பாவில். இந்தியாவோட பிரிவினைக்கு பின்னாடி ஹராப்பா நாகரிகத்தோட பெரும் பகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. அதனால் இந்திய ஆய்வாளர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹராப்பா நாகரிக இடங்களை அகழாய்வுக்கு எடுத்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய அகழாராய்ச்சி ஹராப்பா இடங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அகழாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட ஹராப்பா இடங்கள் எது முக்கியமான இடங்கள் அப்படின்னா காளிபங்கன், லோத்தல், ராக்கி கார்கி, டோலாவீரா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியாவில் ஹராப்பாவுக்கான அகழாய்வில் ஈடுபட்ட முக்கிய இடங்கள். அடுத்ததான் 1950க்கு அப்புறமா மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகள் அப்படிங்கிறது ஹராப்பா நாகரிகத்தோட இயல்பை மேலும் புரிந்து கொள்றதுக்கு உதவியாக இருந்தது. ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? புவியியல் அமைவிடம் மற்றும் பரப்பளவு. இப்போ என்ன பார்த்து முடித்தோம்? நாம் பெயரிடு முறையும் படிநிலைகளும் கால வரிசையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக இப்போ பார்க்க போகிறது புவியியல் அமைவிடமும் குடியிருப்புகளும். ஸோ ஹராப்பாவோட புவியியல் அமைவிடம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா சிந்து நாகரிகத்தோட பரப்பளவு. நமக்கு சிந்து நாகரிகமும் ஹராப்பா நாகரிகமும் ஒன்று தான். சிந்து நாகரிகத்தை முதல்ல கண்டுபிடிச்ச இடத்தோட பேர் தான் ஹராப்பா. அதனால் ரெண்டுமே ஒன்று தான். சிந்து நாகரிகத்தோட பரப்பளவு இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லேயும் பார்த்தா மொத்தமாக 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் இருந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த இதில் நமக்கு இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயும் சேர்த்தே பார்த்தீங்க அப்படின்னா சிந்து நாகரிகத்தோட பரப்பளவு 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் இருந்திருக்கு. மேற்கு எல்லைன்னு சொல்லும்போது அதாவது பாகிஸ்தான் டு ஈரான் எல்லை வரைக்கும் சட்கா ஜெண்டரை சொல்லலாம். வடக்கு எல்லைன்னு பார்க்கும்போது ஆப்கானிஸ்தானில் ஷாட்டுகையை சொல்லலாம். கிழக்கு எல்லைன்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆலம்கிர்பூரை சொல்லலாம். தெற்கு எல்லைன்னு பார்க்கும்போது மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய தைமாபாத்தை சொல்லலாம். சிந்து நாகரிகத்தோட மையப்பகுதிகள்னு சொல்லும்போது பாகிஸ்தான். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா பிரிக்கும் போது பெரும்பகுதி பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு.
அதனால் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்களை சிந்து நாகரிகத்தோட மையப்பகுதிகள்னு சொல்லப்படுது. இதுதான் நமக்கு சிந்து நாகரிகத்தோட புவியியல் அமைவிடமும் குடியிருப்புகளும் பார்க்குறது. அடுத்ததாக தொடக்கம். ஸோ தொடக்கம் அப்படிங்கும்போது மெஹர்கர் போன்ற புதிய நமக்கு மெஹர்கர் வந்ததே புதிய கற்காலத்தில் தான். நம்ம போன வீடியோவில் நல்லா பார்த்துருப்போம், அதை பற்றி விரிவாக பார்த்துருப்போம். நமக்கு அந்த வீடியோ பார்த்துருந்தா அப்படிங்கும்போது இதை பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். மெஹர்கர் போன்ற புதிய கற்கால கிராமங்களில் வேளாண்மை வளர்ந்தாலும் நகர நாகரிகம் அப்படிங்கிறது நேரடியாக மாறியதற்கான தெளிவான ஆதாரம் நம்மக்கிட்ட கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம போன வீடியோலேயே புதிய கற்காலம் தொடங்கும் போது வடமேற்கு இந்தியா அப்படின்னு ஒரு இதை பார்த்துருப்போம். அதுலேயே சிந்து நாகரிகம் அப்படின்னு சிந்து நாகரிகம் தொடங்கும் போதே மெஹர்கர் நகரம் கைவிடப்பட்டதுன்னு பார்த்துருப்போம். ஸோ சிந்து நாகரிகம் தொடங்கும் போதே அது கைவிடப்பட்டது அப்படின்னா அது நகரமாக மாகறதுக்கு எந்த விதத்துலேயும் வாய்ப்பு இருந்திருக்க முடியாது. அதனால தான் இங்கே இப்படி சொல்கிறாங்க, இந்த தொடக்கத்தில் இப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? மெஹர்கர் போன்ற புதிய கற்கால கிராமங்களில் வேளாண்மை வளர்ந்திருந்தாலும் நகர நாகரிகமாக நேரடியாக மாறியதற்கான எந்த ஒரு தெளிவான ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பாவே பார்த்தீங்க அப்படின்னா தொடக்கத்தில் கிராமங்களாக தான் இருந்திருக்கும். முதிர்ச்சி நிலையில் பார்க்கும்போது தான் நகரங்கள் தோன்றியிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம 3 நிலை பார்த்துருப்போம். 3 நிலையில் முதிர்ச்சி நிலையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நகரங்கள் தோன்றியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொடக்கத்தில் சொல்கிறாங்க. அப்புறம் நகரங்களெல்லாம் எப்படி திட்டமிட்டப்பட்ட நகரங்களாக இருந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஹரப்பா நாகரிகத்தோட திட்டமிட்டப்பட்ட நகரங்கள் அப்படின்னு சொல்ல வந்தால் ஹரப்பா பஞ்சாப் பாகிஸ்தானில் இருக்கிறது, சிந்து பாகிஸ்தானில் இருக்கிற மொஹஞ்சதாரோ, டோலாவீரா, லோத்தல், சுர்கோட்டடா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் இந்தியாவில் இருக்குது. காலிபங்கன் பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான், இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான். அதே மாதிரி பனவாலி, ராக்கி ஹார்கி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானாவில். அடுத்ததாக சர்கோட்டடா இது பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில். இதெல்லாமே பார்க்கும்போது நமக்கு ஹரப்பா காலத்தோட முக்கிய நகரங்களாக பார்க்கப்படுது. திட்டமிடப்பட்ட நகரங்கள் பார்க்கும்போது இதெல்லாமே முக்கிய நகரங்களாக பார்க்கப்படுது. ஹரப்பா நகரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரண்களால் பாதுகாக்கப்பட்டு திட்டமிடப்பட்ட தெருக்கள், சந்தைகள், கழிவுநீர் வசதி இதெல்லாமே இருந்திருக்கு. வீடுகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுட்ட மற்றும் சுடாத கற்கள் கொண்டு கட்டப்பட்டிருக்கு. அப்போது ஹரப்பா நகரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா சட்டக வடிவமைப்பை கொண்டிருக்கும். கழிவுநீர் வடிகால்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிட்ட ஒழுங்குடன் அமைக்கப்பட்டிருக்கும். வீடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேற்று மண்ணால் செய்யப்பட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கும். வடிகால்கள் மட்டும் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கும். எவ்வளோ தெளிவாக கட்டியிருக்காங்க பாருங்கள். வடிகால் சுட்ட செங்கற்களால் கட்டியிருக்காங்க. ஸோ காலையில் ரோடு போட்டால் சாயந்தரம் மலையில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வடிகால்லாம் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. வீடுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட தளங்களை கொண்டிருக்கு. நமக்கு போரூரில் ஒரு 11 மாடி கட்டடம் இடிஞ்சு விழுந்த மாதிரி இல்லை, ஒன்றுக்கும் மேற்பட்ட தளங்களை தான் கட்டியிருக்காங்க. அதாவது அந்த அளவுக்கு கட்டலை, கரெக்டான பிளானிங்கோடு கட்டியிருக்காங்க. மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த மேடையில் திட்டமிட்டு கட்டப்பட்டிருக்கு. மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது நமக்கு ஒரு உயர்ந்த மேடையில் திட்டமிட்டு கட்டப்பட்டிருக்கு. அது கோட்டை பகுதியும் தாழ்வான நகர பகுதியும் கொண்ட இருபாக நகரமாகவும் இருந்திருக்கு. வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட குளியலறைகள் மற்றும் கழிவுநீர் வடிகாலெல்லாம் இருந்திருக்கு. சில வீடுகள் பார்த்தீங்க அப்படின்னா மேல்தளம் இருந்ததுக்கான படிக்கட்டெல்லாம் இருக்குது. நமக்கு அதுக்கு ப்ரூஃப் காட்டுறாங்க, படிக்கட்டெல்லாம் இருந்த மாதிரி சான்றுகள் காட்டுது. பல வீடுகள் பார்த்தீங்க அப்படின்னா பல அறைகள் மற்றும் முற்றத்துடன் கூடிய அமைப்புலையும் இருந்திருக்கு. கோட்டை பகுதி அப்படிங்கிறது முக்கியமான அரசு அல்லது சமூக வாசஸ்தலமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மொஹஞ்சதாரோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டடம் சேமிப்பு கிடங்காகவே கருதப்படுது. அதே மாதிரி நமக்கு பெருங்குளம், ஒருவேளை ஸ்விம்மிங் பூலாக இருந்திருக்கலாமோ என்னமோ தெரியல, அவங்க அந்த அமைப்பு பார்த்தா அப்படி தான் தெரியுது. மொஹஞ்சதாரோவில் பெருங்குளம் அப்படிங்கிற பெரிய குளம் சடங்குகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெருங்குளம் பார்த்தீங்க அப்படின்னா முற்றத்துடன் கூடிய அமைப்பாக இருக்கும். அதுலேயும் 4 பக்கங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா நடைபாதைகள் இருக்கும். ஒரு குளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு 4 பக்கத்துலேயும் நமக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படின்னா ஒரு 4 பக்கத்துலையும் நடந்து போகிற மாதிரி இருக்குல்லையே, அந்த அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி
வடக்கு பக்கத்துலேயும் தெற்கு பக்கத்துலேயும் படிக்கட்டெல்லாம் இருக்குது அந்த குளத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பெருங்குளம் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு சுவர்கள் அப்படிங்கிறது ஜிப்சம் மற்றும் சுண்ண சாந்தால் பூசப்பட்டு நீர் புகாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மொத்தத்தில் மாவீரன் படத்தில் இடிஞ்சு விழுந்த மாதிரி எது இடிஞ்சு விழுகாமல் இருந்திருக்கு போல். அக்கட்டடத்தில் கழிவுநீர் வடிகால் வசதி இருந்திருக்கு. சில கட்டடங்கள் பார்த்திங்க அப்படின்னா தானிய கிடங்குகளாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சில கட்டடங்களில் நமக்கு தானிய கிடங்குகளாகவும் இருந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த 4 பக்கமும் இருக்கிற நடைபாதை, படிக்கட்டு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிந்து நாகரிகத்தில் வாழ்வாதாரமும் மற்றும் பொருளாதார உற்பத்தியும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஹராப்பா மக்களோட முக்கிய வாழ்க்கை ஆதாரம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கைக்கான ஆதாரமும் அப்படின்னு இருந்ததே வேளாண்மை தான். அதுதான் அவங்களுக்கு பேஸே. அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா கோதுமை, பார்லி, அவரை, கொண்டக்கடலை, எள்ளு மற்றும் திணை வகைகள்லாம் பயிரிட்டு வளர்த்தாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாகரிகத்தை சேர்ந்தவங்க இரட்டை பயிரிடல் முறை ஹராப்பா மக்களால் பின்பற்றப்பட்டிருக்கு. உழவுக்காக ஹராப்பா மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கலப்பையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. நிலத்தை உழுவது மற்றும் விதைக்கிறது இந்த மாதிரி நடைமுறையெல்லாம் இருந்திருக்கலாம். இந்த கலப்பையை வச்சு சொல்கிறாங்க நிலத்தை உழுதுருப்பாங்க, விதைச்சிருப்பாங்க அப்படிங்கிற நடைமுறைகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உழுத நிலத்துக்கான சான்றுகள் எங்கே இருக்குப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா காளிபங்கனில் காணப்படுது. பாசனத்துக்காக ஹராப்பா மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கால்வாய்கள் மற்றும் கிணறுகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா விலங்குகளை எப்படி பழக்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஹராப்பா மக்கள் மேய்ச்சல் தான் ஒரு முக்கிய தொழிலாக இருந்தது. நமக்கு வேளாண்மை அப்படிங்கிறது முக்கிய வாழ்க்கை ஆதாரமாக இருந்திருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹராப்பா மக்களோட முக்கிய வாழ்க்கை ஆதாரம் அப்படிங்கிறதே வேளாண்மை தான். ஹராப்பா மக்களோட தொழிலில் முக்கிய தொழிலாக பார்க்குறது மேய்ச்சல். ஸோ அதனால் அவங்க செம்மறியாடு, வெள்ளாடு, கோழி போன்றவைகளெல்லாம் வளர்த்தாங்க. எருமை, பன்றி, யானை ஆகிய விலங்குகளை பற்றிய அறிவும் ஹராப்பா மக்களுக்கு இருந்திருக்கிறது. அதுக்கான சான்றுகள் இருக்குது. ஹராப்பா பண்பாட்டில் குதிரை மட்டும் காணப்படலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. எருமை இருந்திருக்கு, பன்று இருந்திருக்கு, யானை இருந்திருக்கு, ஆனால் குதிரை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாடுகளை இவங்க பார்த்தீங்க அப்படின்னா செபு அப்படின்னு சொல்லுவாங்க. செபு அப்படிங்கிற மாடு பார்த்தீங்க அப்படின்னா உருவத்தில் ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. செபு மாடுகளோட முத்திரைகள், அந்த மாட்டோட அந்த நமக்கு ஹராப்பா நாகரிகத்தில் இருக்கிற முத்திரைகளில் பல முத்திரைகளில் பார்த்தீங்க அப்படின்னா செபு மாடுகள் சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த முத்திரைகள் எடுத்து பார்க்கும்போது செபு மாடு இருக்கும் போல் அதை தான் அவங்க சொல்கிறாங்க. மீன், பறவையோட இறைச்சி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹராப்பா மக்களோட உணவில் இருந்திருக்கலாம். அதே மாதிரி காட்டுப்பன்றி, மான், முதலை இதெல்லாம் இருந்ததுக்கான சான்றுகள்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. விலங்குகளை பழக்கப்படுத்துகிற இதில் நம்ம இந்த சான்றுகளில் இருக்கிறதா பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கைவினை தயாரிப்பு. ஸோ ஹராப்பா மக்கள் அவங்களோட முக்கிய வாழ்க்கை ஆதாரம் வேளாண்மையாக இருந்தது போல், முக்கிய தொழிலில் ஒன்றா மேய்ச்சல் இருந்தது போல், பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகித்தது கைவினை தயாரிப்பு. மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா மணிகள், அணிகலன், சங்கு வளையல், உலோக வேலைகள் இந்த மாதிரி முக்கிய கைவினை செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்ததாக சொல்லப்படுது. அணிகலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது கார்னீலியன், ஜாஸ்பர், கிறிஸ்டல், ஸ்ட்ரீட் டை போன்ற கற்களில் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, செம்பு, வெண்கலம், தங்கம் போன்ற உலோகங்களாலையும் அணிகலன்களை பயன்படுத்தியிருக்காங்க.
சங்கு, பீங்கான் ஆகியவையும் அணிகலன்களை பயன்படுத்தப்பட்ட ஒரு சில பொருள்கள். ஹராப்பாவோட கலைப்பொருள்கள் அப்படிங்கிறது மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. கலைப்பொருள்கள் மட்டும் ஏற்றுமதி செய்யலை, அணிகலன்களையும் ஏற்றுமதி செஞ்சுருப்பாங்க. ஹராப்பா அவங்க ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க, வாணிகம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் தான் இது. ஹராப்பாவோட கலைப்பொருள்களோ அணிகலன்களோ மற்றதும் பார்த்திங்க அப்படின்னா மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அதனால் ஹராப்பா மக்கள் மெசபடோமியாவோட வாணிகம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மெசபடோமியாவில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஹராப்பா பொருட்கள் ஏற்றுமதி ஆனதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. நம்ம சாதாரணமாக ஒன்று சொல்லிட முடியாது இல்லையா, அங்கே ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சங்கு அப்படிங்கிறது நாகேஸ்வர், பாலக்கோட் ஆகிய நகரங்களில் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. பைடூரியம் பார்த்தீங்க அப்படின்னா ஷாட்டுகை நகரத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கு. கார்னிலியன் பார்த்தீங்க அப்படின்னா லோத்தல் நகரம் கார்னீலியன் மணிகளுக்காக பிரபலமானதாக பார்க்கப்படுறோம். லோத்தல் நகரம் தான் கார்னீலியன் அப்படிங்கிற மணிகளுக்கு பிரபலமானது. அதே மாதிரி நுரைக்கல், அதாவது ஸ்ட்ரீட் டைட், இது பார்த்திங்க அப்படின்னா தெற்கு ராஜஸ்தானில் இந்த ஸ்ட்ரீட் டைட் பொருட்கள்லாம் தயாரிக்கப்பட்டிருக்கு. செம்புன்னு பார்க்கும்போது ராஜஸ்தான்லேயும் ஓமன்லேயும் செம்பு உற்பத்தி மையங்கள்லாம் இருந்திருக்கு. இதுதான் நாம் கைவினை தயாரிப்பு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது கிடைச்ச விஷயங்கள். அடுத்ததாக மட்பாண்டங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹராப்பா மக்கள் பயன்படுத்திய மட்பாண்டங்கள் நன்கு சுடப்பட்டதும் பல வகையான வடிவங்கள்லையும் இருந்துச்சு. மட்பாண்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா அதோட கலர் பார்த்திங்க அப்படின்னா அடர் சிவப்பு மற்றும் கருப்பு கலந்த வண்ணங்கள்லாம் பூசப்பட்டிருந்தது பானைகளில். அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மட்பாண்டங்களில் அகன்ற பாத்திரத்தை வைப்பதற்கு ஏற்ற தாங்கி, அதாவது கீழே வைக்கிற ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். ஸோ அது தண்ணியை சேர்த்து வைக்கிறதுக்கான கலன், துளைகளுடன் கூடிய கலன், கையில் ஏந்துவதற்கு ஏற்ப குறுகிய பிடி, ஒரு ஜக்கு இருக்குன்னா அதில் ஒரு பிடி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பிடி, நுனி சிறுத்தம் தாங்கும் பகுதி, அதாவது கீழே ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுறது, முட்டை வடிவத்தில் டான்ஸ் ஆடுற பாத்திரமாக இருந்தால் அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும்ல, அதுக்கு. ஸோ நுனி சிறுத்தம் தாங்கும் பகுதி, நன்கு அகன்றும் உள்ள கோப்பைகள், தட்டுகள், கிண்ணங்கள் போன்ற பல வகைகளில் மட்பாண்டங்கள் காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மட்பாண்டங்கள்னு எடுத்துக்கும் போது ஹராப்பாவில் இருந்த மட்பாண்டங்களில் இத்தனை வகையான மட்பாண்டங்கள் இருக்குது. அதுவும் நன்கு சுட்டப்பட்டதாக இருக்குது, நன்கு சுடப்பட்டிருக்கு அந்த மட்பாண்டங்கள்லாம். ஸோ மட்பாண்டங்களில் வரையப்பட்ட ஓவியங்கள் அப்படின்னு பார்த்தா அரச இலை, மீன் செதில், வெட்டி கொள்ளும் வட்டங்கள், கோணல் கோடுகள், பக்கவாட்டில் உள்ள பட்டைகள், இதெல்லாமே அந்த மட்பாண்டங்களை டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, தாவரங்கள், விலங்குகள், வடிவியல் கூறுகள் போன்றவற்றால் அதெல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருந்திருக்கு. ஹராப்பா நாகரிகத்தோட மட்பாண்டங்கள் அப்படிங்கிறது நன்கு சுடப்பட்டும் நுட்பமான வேலைப்பாடும் கொண்டவை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நாம் படித்தது. அடுத்ததாக அவங்க பயன்படுத்தின உலோகங்களும் கருவிகளும் ஆயுதங்களும். ஹராப்பா நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு வெண்கல கால நாகரிகம். ஸோ நாம் காலத்தை 3ஆக பிரிச்சிருப்போம், கற்காலம், வெண்கலக்காலம், இரும்பு காலம் அப்படிங்கிறது. நமக்கு ஹராப்பா நாகரிகம் அப்படிங்கிறது தான் பார்த்திங்க அப்படின்னா வெண்கல நாகரிகம். அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா செம்பு, வெண்கலத்தில் கருவிகளும், படிக்கல்ல ரோரி செட் அப்படின்னு சொல்லக்கூடிய படிக்கல்ல பார்த்திங்க அப்படின்னா கத்திகளும் செஞ்சுருக்காங்க. ரோரி செட்னா என்ன நீங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படிவு பாறை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ரோரி பகுதியில் காணப்படுறதுனால ஹராப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்யறதுக்காக இந்த ரோரி செட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கருவிகள் அப்படின்னா கூர்முனை கருவி, உளி, ஊசி, மீன்பிடி தூண்டல், சவரக்கத்தி. ஸோ இப்போ சவரக்கத்தி வச்சு என்ன தெரிஞ்சுக்கலாம், நமக்கு இந்த டைமில் தான் சேவிங் கட்டிங்கெல்லாம் நடந்திருக்கும் போல். தராசு தட்டு, கண்ணாடி, அஞ்சனக்கோல், இதெல்லாமே இவங்க பயன்படுத்தின உலோகங்கள், கருவிகள்னு சொல்லலாம். ஸோ ஆயுதங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா அம்பு, ஈட்டி, கோடாரி, மழுங்கல் முனை கோடாரி, தந்தம் மற்றும் எலும்பு போன்ற இயற்கை பொருட்களில் செய்யப்பட்ட கருவிகள், இதெல்லாமே தயாரிக்கப்பட்டிருக்கு ஹராப்பா மக்களால். இரும்பை மட்டும் ஹராப்பா மக்கள் பார்க்கல.
இரும்பு அப்படிங்கிறது ஒன்று நமக்கு ஹராப்பா காலத்தில் இல்லை. அதனால தான் ஹராப்பா நாகரிகம் வெண்கல காலம். அடுத்ததாக துணிகளும் அணிகலன்களும். ஸோ துணிகளும், அதாவது ஹராப்பா மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா துணியால் ஆன ஆடைகளை அணிஞ்சிருந்தாங்க. பருத்தி மற்றும் பட்டு பற்றிய அறிவு இருந்திருக்குது. ஒருவேளை சாமுந்திரிகா பட்டெல்லாம் இங்கேருந்து தான் வந்திருக்கும் போல். ஹராப்பா மக்கள் துணியால் ஆன ஆடைகளை அணிஞ்சிருந்தாங்க. பருத்தி மற்றும் பட்டு பற்றிய அறிவெல்லாம் இருந்திருக்கு அவங்களுக்கு. அது மட்டும் இல்லை, கல்லும் உலோகங்களும் கொண்டு அணிகலன்களை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி மத குருவை போல தோன்றக்கூடிய சுடுமண் பொம்மை, பூ வேலைப்பாடுகள் கொண்ட துணியாடையை அணிஞ்சிருந்ததாக நமக்கு சான்றுகள் சொல்லுது. ஸோ மத குருவை போல தோன்றக்கூடிய சுடுமண் பொம்மை, பூ வேலைப்பாடுகள் கொண்ட துணியாடையை அணிஞ்சிருந்ததாக சொல்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலையில் வளையல்கள்லாம் இருந்திருக்கு. அந்த முட்டி வரைக்கும் அவங்க வளையல்லாம் போட்டிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஹராப்பா மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கார்னீலியன், செம்பு, தங்கம் போன்றவற்றால் அணிகலன்களை செஞ்சுருக்காங்க. ஹராப்பா அணிகலன்களில் சில பொறிக்கப்பட்ட வடிவங்களும் கொண்டிருந்திருக்கு. அந்த அணிகலன் செய்யும் போது அதில் டிசைன்ஸும் பண்ணியிருக்காங்க. பொறிக்கப்பட்ட வடிவங்களும் அதில் இருந்திருக்கு. ஹராப்பா அணிகலன்களும் பார்த்தீங்க அப்படின்னா மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அணிகலன்களையும் நமக்கு மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி ஒப்பனை பாண்டங்கள், கல்லாலான பாத்திரங்கள், சங்கு வளையல்கள் இதெல்லாமே அந்த காலத்தில் பயன்பாட்டில் இருந்த விஷயங்கள். ஹராப்பா அணிகலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஹராப்பாவோட அணிகலன்கள் அப்படிங்கிறது வணிகம் மற்றும் பண்ட மாற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக வணிகமும் பரிவர்த்தனையும் எப்படி இருந்துச்சு ஹராப்பா காலத்தில் அப்படின்னு பார்க்குறோம். ஹராப்பாவோட பொருளாதார செயல்பாடுகளில் வணிகம், பரிவர்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதன் மூலிமா நமக்கு ஹராப்பா மக்கள் மெசபடோமியாவோட வணிக தொடர்பில் இருந்தது தெரிஞ்சுக்க முடியுது. இந்தியாவில் பிற பண்பாடுகளை சேர்ந்த மக்களுடனும் இவங்க தொடர்பில் இருந்தாங்க. ஒன்லி அவங்க ஏற்றுமதியை மெசபடோமியாவோட மட்டும் வச்சுக்கல. இந்த டைமில் பிற பண்பாடுகளை சேர்ந்த மக்களிடத்தில் தொடர்பில் இருந்தாங்க. அதே மாதிரி எப்படி சொல்லலாம் அதை அப்படின்னா, சுமேரியா நாகரிகம் நிலவிய ஓமன், பக்ரைன். ஸோ நமக்கு ஹராப்பா நாகரிகம் நடக்கும்போது சுமேரியா நாகரிகம் நடந்துகிட்டு இருந்த ஓமன், பக்ரைன், ஈராக், ஈரான் ஆகிய இடங்களில் ஹராப்பாவை சேர்ந்த முத்திரைகளும் பொருள்களும் நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு புக் பேக் கொஸ்டினாகவே இருக்குது. டேஸ் கல்வெட்டு குறிப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹராப்பாவுக்கும் இடையேயான தொடர்புகளை குறிக்குது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மெலுகா அப்படிங்கிற மெசபடோமியா கல்வெட்டுகளில் ஹராப்பா பகுதியை குறிக்கும் சொல் அப்படிங்கிறோம். மெசபடோமியா கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய மெலுகா அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஹராப்பா பகுதியை குறிக்கக்கூடிய சொல்லாக பார்க்கப்படுது. ஹராப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி அப்படிங்கிறது ஓமனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓமன், பக்ரைன், ஈராக், ஈரான் போன்ற நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஹராப்பாவோட பொருட்கள்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நம்ம மெசபடோமியாவுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ஹராப்பா மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கார்னேலியன், வைடூரியம், செம்பு, தங்கம் மற்றும் மரங்களை மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அதே டைமில் இந்தியாவோட வேறு பகுதிகளிடத்தில் தொடர்பு வச்சுக்கிட்டு மூலப்பொருள்களை அங்கேருந்து வாங்கி அதை மேலும் அதை என்ன செய்யலாம் அப்படின்னு செய்முறைகளுக்கெல்லாம் உட்படுத்தி உற்பத்தியிலையும் ஈடுபட்டிருக்காங்க. மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தப்பயே இந்தியாவோட பிற பகுதிகளையும் கான்டாக்ட் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அங்கேருந்து ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி அதை என்ன டெவலப் பண்ண முடியுமோ, உற்பத்தி பண்ண முடியும் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எடைக்கற்களும் அளவீடுகளும். ஸோ ஹராப்பா அப்படிங்கிறது சரியான எடைக்கற்கள் மற்றும் அளவீடுகளில் பயன்படுத்தியிருக்காங்க. ஹராப்பாவில் எந்த ஏமாத்து வேலை இல்லை. ஹராப்பாவில் கண்டுபிடிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா சரியான எடைக்கற்கள் மற்றும் அளவீடுகள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எதுக்காக அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வணிகத்துக்கான முறையான அளவீடுகள் தேவைப்படுது. ஒரு வணிகம் செய்யணுன்னா ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுருக்காங்க.
எடைக்கற்கள் அப்படிங்கிறது எதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னா படிக்கல்லில் செஞ்சுருக்காங்க. அது வந்து கனசதுர வடிவில் இருந்திருக்கு. எடைக்கற்களை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இரும எண்முறையை பயன்படுத்தியிருக்காங்க. இரும எண்முறையை பின்பற்றி தான் அந்த எடைக்கற்கள்லாம் செய்யப்பட்டிருக்கு. 1, 2, 4, 8, 16, 32. ஸோ இந்த மாதிரி இரும எண்முறையை பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி 16 விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு இன்றைய அளவில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 13.63 கிராம்னு சொல்லுவோம். எப்படி 16ல் இருக்கக்கூடிய விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடை இன்றைக்கி அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 13.63 கிராம்னு சொல்லுவோம். அதே மாதிரி 1 இன்ச் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச் அப்படிங்கிறது 1.75 சென்டிமீட்டர் அளவுகளை பயன்படுத்தியிருக்காங்க. அணிகலன்கள், உலோகங்கள் போன்றவற்றை எடை போடுறதுக்காக இந்த முறையெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு ஆய்வுகள் சொல்லுது. அடுத்ததான் முத்திரைகள் மற்றும் எழுத்து முறை. ஸோ ஹராப்பாவோட எழுத்து முறை இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதே மாதிரி ஸ்ட்ரீடைட், செம்பு, சுடுமண் மற்றும் தந்தம் போன்றவற்றால் செய்யப்பட்ட முத்திரைகள் எதில் செஞ்சுருக்காங்க? ஸ்ட்ரீடைட், செம்பு, சுடுமண் மற்றும் தந்தம் போன்றவற்றால் செய்யப்பட்ட முத்திரைகள் ஹராப்பா பகுதியில் அதிக அளவில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஹராப்பா எழுத்து முறை அப்படிங்கிறது இது வரைக்கும் முறையாக புரியல. அதனால் அதில் சுமார் 5000 எழுத்து தொடர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹராப்பா எழுத்து முறையை இன்று வரைக்கும் நம்மால் விளங்கி கொள்ள முடியவில்லை. 5000க்கும் மேற்பட்ட எழுத்து தொடர்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. ஹராப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் அப்படின்னா 26 குறியீடுகளை கொண்டுள்ள ஒரு எழுத்து தொடரை தான் சொல்லப்படுது. பல அறிஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹராப்பாவோட எழுத்தை திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. நாம் இந்த பாடத்தோட ஸ்டார்டிங்லேயே இந்தியாவில் 4 மொழி பேசுகிற முக்கிய மொழிகள் 4 இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். அதில் திராவிட மொழியும் ஒன்று. ஸோ அந்த ஹராப்பா எழுத்து அப்படிங்கிறத திராவிட மொழி சேர்ந்தது அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் பலர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, போக்குவரத்துக்கு பயன்படும் பொருட்கள் மீது அடையாளமிடவும் பொருள்களின் உரிமையாளரை சுட்டி காட்டவும் ஹராப்பா மக்கள் வந்து முத்திரைகளை பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு பொருள் இங்கே ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் மாதிரி அந்த மேலே இருக்கிற அந்த முத்திரையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இது யாருக்கு இன்னும் இப்போ மெசபடோமியாவே வச்சுக்கலாமே, மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்யும்போது அது இன்னாருக்கு போய் சேரணும், இல்லை இந்த இடத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த முத்திரையை பயன்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கலையும் பொழுதுபோக்கும். ஸோ அவங்களோட பொழுதுபோக்கு ஹாபீஸ் எல்லாம் என்னவாக இருந்திருக்கு? ஹராப்பா மக்களோட கலைத்திறனை சுடுமண் உருவங்கள், மட்பாண்ட ஓவியங்கள் மற்றும் வெண்கல உருவங்கள் இது எல்லாம் பார்க்கும்போது புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரீடைட் கல்லில் செய்யப்பட்ட மதகுரு உருவம் அப்படிங்கிறது நமக்கு மொஹஞ்சதாரோவில் கிடச்சிருக்கு. நடன பெண் உருவமும் பார்த்தீங்க அப்படின்னா வெண்கலத்தில் செய்யப்பட்டிருக்கு. அதுவும் நமக்கு மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கலைப்படைப்புகள்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹராப்பா, மொஹஞ்சதாரோ, டோலாவீரா ஆகிய இடங்களில் கல் சிற்பங்கள்லாம் கிடச்சிருக்கு. கல்லில் சிற்பம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவங்களோட கலைப்படைப்புகள் அவங்களோட ஹாபீஸில் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பொழுதுபோக்கு விளையாட்டு அப்படின்னு சொல்லும்போது பொம்மை வண்டி, கிளிகிழிப்பை, சக்கரங்கள், பம்பரங்கள், சதுரங்க காய்கள், கட்டங்கள் இந்த மாதிரி வச்சு பொழுதுபோக்கெல்லாம் அவங்களோடதை கெஸ் பண்ண முடியுது நம்மளால். அடுத்ததாக அவங்களோட நம்பிக்கைக்கு போகிறோம். ஸோ அவங்களோட நம்பிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது சிந்து மக்கள் வந்து இயற்கையை வழிபட்டிருக்காங்க. ஸோ இயற்கை அப்படிங்கும்போது அரச மரங்கள் வந்து வழிபாட்டுக்குரியதாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. ஸோ அரச மரம் வந்ததுக்கப்புறம் கொண்டு போய் விநாயகரை அங்கே வச்சுருக்காங்க நம்ம ஆளுங்க. சில சுடுமண் உருவங்கள் தாய் தெய்வத்தை போல் இருந்திருக்கு. ஸோ சுடுமண்ணில் உருவங்கள் செஞ்சுருக்காங்க. அது அவங்களுக்கு பார்க்கும்போது தாய் தெய்வம் மாதிரி இருந்திருக்கு. ஸோ இயற்கையை வழிபட்டிருக்காங்க. அரச மரம் வந்து வழிபாட்டுக்குரியதாக இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. சுடுமண்ணில் உருவம் செய்யும்போது அதை தாய் தெய்வம்னு சொல்லி அவங்களே முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு காளிபங்கனில் வேள்வி பீடங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இங்கே வேள்வி பீடங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களோட நம்பிக்கையில் காளிபங்கனில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஹராப்பா மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இறந்தவங்களை புதைச்சிருக்காங்க. சில நேரங்களில் அதை எரித்ததற்கான சான்றுகளும் இருக்குது. ஹராப்பாவை வந்து அந்த புதைக்குழியில் வந்து அவங்கள புதைக்கும் போது
கிடைச்ச மண்பாண்டங்கள் அணிகலன்கள் போன்றவை அப்படிங்கிறது இறப்பிற்கு பிந்தைய வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கிறத காட்டுது. ஸோ அவங்கள புதைக்கும் போது மறுபிறவி ஒன்று இருக்கும் அப்படிங்கிறத அவங்க நம்புகிறாங்க. அதனால் அவங்க கூட சேர்ந்து சில பொருள்களை புதைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹராப்பாவோட அரசியல் முறை எப்படி இருந்திருக்கு? ஸோ அரசியல் முறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹராப்பா மக்கள் பயன்படுத்திய மட்பாண்டங்கள், முத்திரைகள், எடைக்கற்கள், செங்கற்கள் போன்றவை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான வடிவம், அளவு, தரம் இது எல்லாத்தையும் ஒரே மாதிரியாக இருந்ததை வச்சு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தி செய்யக்கூடிய வேலை செஞ்சுருக்காங்க. அதாவது அதிகாரம் உள்ள நிர்வாகம் இருந்திருக்கணும். ஒரு நகராட்சி ஆட்சி முறை அப்படிங்கிறது அங்கே இருந்திருக்கணும். அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரே மாதிரி வடிவம், அளவு, தரம் கொண்ட மட்பாண்டங்கள், முத்திரைகள், எடைக்கற்கள்லாம் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தொழிலாளர்களை திரட்டும் பெரிய வணிக நடவடிக்கைகளும் நடந்திருக்கும். அதுக்கு அதிகாரமுள்ள அரசாங்கம் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் அரசியல் அமைப்பில். ஹராப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ போன்ற நகரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நன்கு நிர்வகிக்கப்பட்ட நகராட்சிகளாக இருந்திருக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரீட்டில் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஒரு கட்டடம் அப்படின்னா ஒரு தளம் இருக்கலாம், அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்கலாம், இல்லை அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக இருந்ததுனால நன்கு நிர்வகிக்கப்பட்ட நகராட்சியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் அரசியல் முறை ஹராப்பா காலத்தில். அடுத்ததாக நாகரிகத்தை உருவாக்கியவர்களும் இந்திய பண்பாட்டோட உருவாக்கமும். ஹரப்பா நாகரிகத்தை உருவாக்கியவங்க அப்படிங்கிறவங்க திராவிட மொழி பேசியவர்களாக இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. நாகரிகம் அப்படிங்கிறது வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறமா, ஹரப்பா நாகரிகம் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறமா அந்த மக்கள் கிழக்கு மற்றும் தெற்கு நோக்கி இடம்பெயர்ந்தார்கள் அப்படிங்கிறது தொல்லியல் சான்றுகள் மூலமா சொல்லப்படுது. ஆனாலும் ஹரப்பாவோட எழுத்துக்கள் ஹராப்பாவோட எழுத்துக்களோட பொருள் விளங்கினாதான் இது உறுதியாக தெரிஞ்சிக்க முடியும். அவங்க கிழக்குக்கு போனாங்களா, தெற்குக்கு போனாங்களா, அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறது ஹராப்பாவோட எழுத்துக்கள் பொருள் விளங்கினாதான் தெரிஞ்சிக்க முடியும். எழுத்து முறை இருந்திருக்கு, பட் நமக்கு யாருக்கும் இது வரைக்கும் தெரியல. அடுத்ததான் சிந்து நாகரிகமும் அந்த டைமில் சமகால பண்பாடுகளும் எப்படி இருந்தது அப்படிங்கிறது. சிந்து நாகரிக காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிந்து நாகரிக காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேய்ச்சல், வேளாண்மை, வேட்டையாடல், உணவு சேகரிப்பு சமூகங்கள்லாம் இருந்திருக்கு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும், குஜராத்திலேருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் பல சமுதாயங்கள் வாழ்ந்திருக்காங்க. இந்த சமூகங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பண்பாடு அப்படிங்கிறதுல முக்கிய பங்காற்றினவங்க. சிந்து நாகரிகம் அப்படிங்கிறது இந்தியாவோட வடமேற்கு பகுதியில் நல்ல டெவலப் ஆகிருந்தது. அதே நேரத்தில் பிற பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா வேறுபட்ட பண்பாடுகளும் இருந்தது. இந்தியாவோட வடமேற்கு பகுதியில் சிந்து நகரம் சிந்து நாகரிகம் டெவலப் ஆகியிருந்த அதே சேம் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட பிற பகுதிகளையும் வேறு பண்பாடுகளில் உருவாயிட்டு இருந்தது. தென்னிந்தியா அதாவது கேரளாவும் இலங்கையிலையும் வேட்டையாடும் சேகரிக்கும் சமூகங்கள்லாம் இருந்திருக்காங்க. ஹராப்பா மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவோட படகு போக்குவரத்து மூலமா தொடர்பு கொண்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான சான்றுகள் எதுவும் கிடைக்கல, யூகிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா தென்னிந்தியா, கேரளா அப்படின்னு சொல்கிறாங்க. வேட்டையாடும் சேகரிக்கும் சமூகங்கள் இருந்திருந்ததுனால ஹராப்பா மக்களுக்கு தென்னிந்தியாவோட படகு போக்குவரத்து தொடர்பு இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கெஸ் தான். தொல்லியல் சான்றுகள் எதுவும் கிடையாது. தென்னிந்தியாவில் கர்நாடகா மற்றும் ஆந்திரா பகுதிகளெலாம் பார்த்தீங்க அப்படின்னா புதிய கற்கால பண்பாடு இருந்துச்சு. அந்த டைமிங்கில் தென்னிந்தியாவோட கர்நாடகா மற்றும் ஆந்திரா பகுதிகளில் என்ன இருந்தது? புதிய கற்கால பண்பாடு தான் இருந்தது. இப்போ நம்ம சிந்து நாகரிகத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த சேம் டைமில் தென்னிந்தியாவில் கர்நாடகா மற்றும் ஆந்திரா பகுதிகளில் புதிய கற்கால பண்பாடு இருந்திருக்கு. ஸோ இந்த பகுதிகளை அப்படின்னு பார்க்கும்போது இந்த பகுதியில் பார்க்கும்போது மேய்ச்சல் மற்றும் கலப்பை சார்ந்த வேளாண்மை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. காஷ்மீர், கங்கை சமவெளி, மத்திய மற்றும் கிழக்கு இந்தியா பகுதிகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புதிய கற்கால பண்பாடு தான் நிலவிட்டு இருந்தது. வடமேற்கு இந்தியாவில் நல்லா செழித்து ஓங்கும் போது காஷ்மீர், கங்கை சமவெளி, மத்திய மற்றும் கிழக்கு இந்தியா பகுதிகளில் புதிய கற்கால பண்பாடு நிலவிட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் தக்காணம் மற்றும் மேற்கு இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா செம்பு கால பண்பாடு இருந்துச்சு. ஸோ ஒரே மாதிரி பண்பாடுகள் நிலவலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதில் செம்பு கால பண்பாடெல்லாம் உள்ளே வந்துருச்சு. புதிய கற்கால பண்பாடு காஷ்மீர், கங்கை, மத்திய மற்றும் கிழக்கு இந்தியாவில் நிலவிட்டு இருக்கும் போதே தக்காணம் மற்றும் மேற்கு இந்தியாவிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்பு கால பண்பாடு உள்ளே வந்துருச்சு.
மொத்தத்தில் ஹராப்பா நாகரிக காலத்தில் இந்தியா அப்படிங்கிறது பல பண்பாடுகளோட கலவை அப்படிங்கிற மாதிரி நிலப்பகுதியாக இருந்திருக்கு. அடுத்ததாக இந்த பாக்ஸ்குள்ளே சிந்து நாகரிகமும் தமிழ் நாகரிகமும் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்திய வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வரலாற்றிலேயே நடந்த முதல் நகரமயமாக்கம் அப்படின்னா என்னென்னா சிந்து நாகரிகம் தான். அதெல்லாம் ஹராப்பா தான் கண்டுபிடிக்கப்பட்டது. சிந்து நாகரிகத்தோட தோற்றம் மற்றும் உருவாக்கியவர்கள் குறித்து தெளிவான தகவல்கள் எதுவும் இல்லை. சிந்து எழுத்துக்கள் அர்த்தம் அப்படிங்கிறது இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. தென்னிந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பெருங்கற்கால தாளிகளில் காணப்படக்கூடிய கீறல்கள் மற்றும் இடப்பெயர்கள் அப்படிங்கிறத வச்சு சிந்து தமிழ் நாகரிக உறவை காட்டுறதா அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். எதை வச்சு அப்படின்னா தென்னிந்திய பெருங்கற்கால தாளிகளில் காணப்படக்கூடிய கீறல்கள் மற்றும் இடப்பெயர்களை வச்சு தான் சிந்து நாகரிகத்துக்கும் தமிழ் நாகரிகத்துக்கும் உறவு இருக்கிறதா நம்ம யூகிக்கிறோம். தமிழ்நாடு மற்றும் தென்னிந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இடைக்கற்காலம் முதல் மக்கள் தொடர்ச்சியாக வாழ்ந்திருக்காங்க, இடைக்கற்காலத்திலிருந்தே. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், போன வீடியோவில் நம்ம எல்லா கற்காலத்தையும் பற்றி புதிய கற்காலம் வரைக்கும் பார்த்துருப்போம். அதனால தான் நமக்கு இந்த இடத்துல இதை பார்க்கும்போது அதை படிச்சிருந்தா புரியும் அப்படின்னு சொன்னேன். அதை பார்த்துருந்தாலும் புரியும். தமிழ்நாடு மற்றும் தென்னிந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இடைக்கற்காலம் அப்படிங்கிறது அந்த இடைக்கற்காலத்தில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொடர்ச்சியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தொல்லியல் சான்றுகள் மூலம் உறுதி இருக்குது. சில சமூகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிந்து நாகரிகத்திலிருந்து தெற்குக்கு இடம்பெயர்ந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. பழந்தமிழகத்தை சேர்ந்த ஊர்கள்னு சொல்லக்கூடிய அரிக்கமேடு, கீழடி, உறையூர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட 2ஆம் நகரமயமாக்கலுக்கு சேர்ந்தவைகள். இந்த ஊர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிந்து நகரங்களை காட்டிலும் வேறுபட்ட அமைப்புள்ளவர்களாக இருந்தது. ஸோ சிந்து நகரம் தான் நமக்கு முதலாவது நகரமயமாக்கல். ஸோ இந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் நகரமயமாக்கல்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சிந்து நகரங்களை காட்டிலும் வேறுபட்ட அமைப்புகள் இருந்ததால் அப்படி சொல்கிறோம். ஸோ இதுதான் நமக்கு சிந்து நாகரிகமும் தமிழ் நாகரிகமும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தது. அடுத்ததான் இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா சிந்து நாகரிகத்தோட வீழ்ச்சி. சிந்து நாகரிகம் அப்படிங்கிறது 1900 வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. எதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இறுதியாக பார்க்கலான்னு முதல்லே சொன்னேன். இதுதான் காரணம். காலநிலை மாற்றம் மற்றும் காலநிலை மாற்றத்தை சிந்து நாகரிக வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அப்போ மெசபடாமியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அதோட வணிகமும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு வீழ்ச்சிக்கான காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி நீர் ஆதாரங்கள்லாம் வற்றி போச்சு, ஆறுகள்லாம் வற்றி போச்சு, இதெல்லாம் வீழ்ச்சிக்கான ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளம், ஆறு பார்த்திங்க அப்படின்னா தன் போக்கை மாற்றியது. அதே மாதிரி படையெடுப்பெல்லாம் வந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஆகியனவும் காரணங்களாக கூறப்படுது. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் காலப்போக்கில் தெற்கு மற்றும் கிழக்கு நோக்கி இடம்பெயர்ந்துட்டாங்க. அதனால தான் சிந்து நாகரிகம் வீழ்ச்சி அடைந்ததான் நாம் பார்க்குறோம். ஸோ சிந்து நாகரிகத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.